நம்ம ஹேமாவுமே ரொம்பவே குண்டா இருந்தனால ஒரு டாக்டரை பார்த்து பிளாஸ்டிக் சர்ஜரியுமே பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டாக்டருமே நம்ம ஹேமாக்கு மூஞ்சில கோடுலாம் போட்டு நல்லபடியா நம்ம ஹேமாவுமே அழகாக்கி விடுறான். இப்ப நம்ம ஹேமாவுமே வீட்டுக்கு வந்து அவளோட பழைய பேண்ட் எல்லாமே எடுத்து போட்டு பாக்குறான். பார்த்தா ரெண்டு கால் சேர்ந்து ஒரே காலுக்குள்ள போகுது. அதனால இவளுமே ரொம்பவே சந்தோஷத்துல அங்கேயும் இங்கேயுமா துள்ளி குதிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளுமே ரொம்பவே ஃப்ரீயா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவ ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸையுமே பாக்குறா. உடனே இவளுமே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறா. இவளை பார்த்ததுமே ரோட்ல இருக்க எல்லாருமே இவளதான் சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்க நம்ம ஹேமாவுமே அந்த மேனேஜரையுமே பாக்குறான். இவளுமே ஒளிஞ்சு நின்று பார்க்கிங்ல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்த ஒருத்தன் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டாம நம்ம ஹேமாவை பார்த்தே வண்டி ஓட்டி கீழேயுமே விழுறான். நம்ம ஹேமாவுமே உடனே போய் அவனுக்கு ஹெல்ப்மே பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுமே அதெல்லாம் கண்டுக்கிடாம நம்ம ஹேமாவை இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த டைம் நம்ம ஹீரோவான மேனேஜருமே அந்த பொண்ணுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுட்டான்னு கேக்குறான். நம்ம ஹேமாவுமே நம்ம இப்ப திரும்பினா நம்ம மூஞ்ச பார்த்தா அந்த மேனேஜருமே நம்மளை கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த டெலிவரி பாயோட ஹெல்மெட்டையுமே போட்டுட்டு அங்க இருந்துமே எப்படியோ தப்பிச்சு போறா. ஆனா நம்ம ஹீரோயின் எங்க போனாலுமே எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் சைட் அடிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷத்துல அவளோட கார் எடுத்துட்டு ரொம்பவே ஸ்பீடா போயிட்டு இருக்கா. ஆனா யாருமே எதிர்பார்க்காத போல நம்ம ஹீரோயினுமே ஒரு ஆக்சிடென்ட்டுமே பண்றா. அப்ப இவ காரை கொண்டு விட்ட இன்னொரு காரன் நம்ம ஹீரோயினோட காரை பார்த்து ரொம்பவே திட்டிட்டு இருக்கான். இப்ப அவனுமே நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினோட அழகுல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ நம்ம ஹீரோயினே இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல ரொம்பவே டிராபிக் ஆனனால அங்க டிராபிக் போலீஸ்மே வராங்க. ஆனா வந்த போலீஸ்மே நம்ம ஹீரோயினோட மூஞ்ச பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுட்டான்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப அந்த போலீஸ்மே நம்ம ஹீரோயின்ட்ட லைசன்ஸ் கேட்க நம்ம ஹீரோயினுமே லைசன்ஸை கொடுக்குறான். ஆனா அவ முன்னாடி குண்டா இருந்த போட்டோ தான் அதுல இருக்குது. இதனாலேயே அந்த போலீஸ்மே நம்ம ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷனுமே கூட்டிட்டு போய் அந்த போலீஸ்மே நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, உன்னோட ஃப்ரெண்டு வந்து இதுதான் நீன்னு சொன்னா நாங்க ஒன்னு விட்டுறோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வராங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு நம்ம ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அழகான விஷயம் தெரியாது. அதனாலே வந்ததுமே என்னோட ஃப்ரெண்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின்மே தன்னோட ஃப்ரெண்ட பாத்ரூம் கூட்டிட்டு போய் அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா போட்ட ஒரு டேட்டூமே காணிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கே தெரியுது இதுதான் நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு தெரியணும்னா மறக்காம பார்ட் 4 கமெண்ட் பண்ணுங்க.